இன்னைக்கு மணல் கொள்ளை தாராளமாக நடந்துகிட்டு இருக்குது. அரசாங்கம் அதுக்கு உதவி செய்வதா என்று எனக்கு தகவல் கிடைத்துக்கிட்டு. அரசாங்கமே அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துணை இல்லாம இன்றைக்கு மணல் முறைகேடு நடக்காது. கரூரில் வாங்கல் என்ற இடத்துல ஒரு 4 நாளைக்கு முந்தி மணல் மாபியாக்கள் மணல் அள்ளிட்டு இருக்கிறாங்க. 5 ரீச்சல் அள்ளுறாங்க. ஒரு நாளைக்கு 1500 லோடு மணல் முறைகேடாக திருட்டுத்தனமாக அள்ளிட்டு இருக்கிறாங்க. அதை ஒருவர் தட்டி கேட்கிறார். தட்டி கேட்ட உடனே அவரை வெட்டி அதே இடத்துல கொள்றாங்க. அதை தடுக்க போன ஒரு தம்பிக்கு அவருக்கு வெட்டுக்காயம் பெற்று இன்றைக்கி மருத்துவமனையில் இன்றைக்கு சீரியஸாக சிகிச்சை பெற்று வர்றார். அவருடைய தாயார் தடுக்க போகிறாங்க, அவருக்கும் அடிபட்டு மருத்துவமனை சிகிச்சை பெறுறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் முறையாக நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கு மணல் மாபியாக்களுக்கு அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் துணை போயிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதற்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நான் ஒரு விவசாயி இருந்த நேரத்தில் அந்த நிலத்தடி நீர் மணல் அதிகமாக இருந்தால் நிலத்தடி நீர் நன்றாக இருக்கும். அதனால் நான் முதலமைச்சராக வந்தவுடன் 2017ஆம் ஆண்டு மணல் அள்ளுவதை தடை செஞ்சேன். இன்றைக்கு நதியில் இருக்கிற மணல் அள்ளக்கூடாது, ஆற்று மணல் அள்ளக்கூடாது, தடை போட்டேன். அதற்கு பதிலாக கட்டடத்திற்கு எம்சாண்டை பயன்படுத்துங்க அப்படின்னு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு திருட்டுத்தனமாக ஆங்காங்கே மணல் அள்ளப்பட்டு வருகிறது. எங்கெல்லாம் மணல் கொள்ளை நடக்குது என்பதை நாங்களும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மனதுடன் எங்கெங்கெல்லாம் முறைகேடாக மணல் அள்ளப்பட்டதோ அங்கு இருக்கின்ற அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுக்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.